In this video, we are going to see the answers of 6th Standard Science Workbook under Term 2, Unit 6, Worksheet number 12. Topic is Human Organ System. First Roman letter, choose the appropriate answer. First question, Mala observed a skeletal system model in her school laboratory. She observed structure-like lines on the top of the skull. What do they represent? ஸோ மாலா வந்து ஸ்கெலட்டல் சிஸ்டமை அவங்க ஸ்கூல் லெபார்ட்டரியில் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஸ்கெலட்டல் சிஸ்டமோட ஸ்கல்லில் வந்து ஸ்ட்ரக்சர் லைக் லைன்ஸ் இந்த பாருங்கள் லைன்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி வந்து அப்பியரன்ஸை பார்க்குறாங்க. அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஜாயின்ட்ஸ் ஆஃப் கிரேனியல் போன்ஸ். கிரேனியல் போன்ஸோட ஜாயிண்ட் தான் வந்து அந்த லைன் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், லுக் அட் த இமேஜ் வேர் அ பர்சன் இஸ் வாக்கிங் ஆன் எ டைட் ரோப். Which organ of his body helps him to maintain his balance as he walks on the rope? ஸோ இந்த பிக்சரில் வந்து ஒரு மேன் வந்து டைட்டான ரோப்பில் வந்து நடந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த மேனோட எந்த ஆர்கன் வந்து அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த ரோப் மேலே நடக்கும்போது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, இயர். இயர் தான் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Third question, when we see the mangoes, what is the sense organ that gets activated? ஸோ மேங்கோ பார்த்தோன்னே எந்த சென்ஸ் ஆர்கன் வந்து ஆக்டிவேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிறது வந்து ஐஸ். ஐஸால் தான் மேங்கோவை பார்ப்போம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஐஸ். Second Roman letter, match the following. Fourth question, match the endocrine glands with their location. ஸோ இங்கே எண்டோக்ரைன் கிளான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட லொக்கேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான இதை மேட்ச் பண்ணும். தைமஸ் கிளாண்ட், தைமஸ் கிளாண்டோட ஆன்சர் வந்து செஸ்ட்டில் தான் வந்து தைமஸ் கிளாண்ட் இருக்கும். தென் பி வந்து அட்ரினல் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட் வந்து அபோவ் த கிட்னி, கிட்னியோட மேலே தான் அட்ரினல் கிளாண்ட் இருக்கும். தென் சி பேன்க்ரியாஸ், பேன்க்ரியாஸ் வந்து அப்டோமனில் இருக்கும். தென் பிட்யூட்ரி கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட் எங்கே இருக்குன்னா அட் த பேஸ் ஆஃப் பிரெயின், பிரெயினோட பேஸில் தான் பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கும். தென் ஈயோட ஆன்சர் வந்து நெக்கு, நெக்கில் தான் வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து இருக்கும். ஸோ ஆன்சர் DEACB. ஃபிஃப்த் கொஸ்டின், கனெக்ட் த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வித் தர் ரெலவெண்ட் ஆர்கன்ஸ். ஸோ இங்கே வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஆர்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கன்ஸ் வந்து எந்த எண்டோக்ரைன் கிளாண்டோட ரிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து கிட்னி, கிட்னியோட ரிலேட் ஆகிற கிளாண்ட் வந்து அட்ரினல் கிளாண்டு. நெக்ஸ்ட் இஸ் வந்து பிரெயின், பிரெயினோட கனெக்ட் ஆகிற கிளாண்ட் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட். தென் நெக்ஸ்ட்டு சி வந்து இது நெக் இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கனெக்ட் ஆகிற கிளாண்ட் வந்து தைராய்டு கிளாண்ட். தேர்ட் ரோமன் லெட்டர், டேப்லெட் த ஃபாலோயிங். சிக்ஸ்த் கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஆர்கன் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள் வித் சூட்டபிள் ஆன்சர். கொடுத்துருக்க ஆர்கன் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இஸ் நேம் ஆஃப் த ஆர்கன், இந்த ஆர்கனோட நேம் வந்து கிட்னி. தென் செகண்ட் இஸ் லொக்கேஷன், இது எங்கே இருக்குன்னு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஹியூமன் பாடியில். ஆன்சர் வந்து ப்ரெசன்ட் இன் அப்டோமினல் கேவிட்டி, அப்டோமினல் கேவிட்டியில் தான் வந்து கிட்னி இருக்கும். தென் நேம் ஆஃப் த அவுட்டர் லேயர், கிட்னியோட அவுட்டர் லேயர் நேம் வந்து கார்டெக்ஸ், இதுதான் வந்து அவுட்டர் லேயர். ஸோ இதோட நேம் வந்து கார்டெக்ஸ். தென் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் கிட்னி, இதோட 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. மெடுல்லா, கார்டெக்ஸ், நெஃப்ரான். இந்த அவுட்டர் லேயர் வந்து கார்டெக்ஸ், தென் அதுக்குள்ளே இருக்க லேயர் வந்து மெடுல்லா, தென் இந்த ஃபங்க்ஷனல் பாக்ஸ் வந்து நெஃப்ரான். நெக்ஸ்ட் அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபில்டர் த பிளட் அண்ட் ஃபார்ம் யூரின். கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து பிளட்டை ஃபில்ட்ரு பண்ணி யூரினை ஃபார்ம் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன். செவன்த் கொஸ்டின், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். நேம் ஆஃப் த சிஸ்டம், ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம், ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம்னு இங்கே நேம் கொடுத்துருக்காங்க, இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். ரெகுலேட்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் மெயின்டைன்ஸ் த இன்டர்னல் என்விரான்மெண்ட். பாடியோட வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணும் அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். இதான் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ். தென் செகண்ட் ஒன், ப்ரொமோட்ஸ் பாடி மூமெண்ட்ஸ். இங்கே வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த சிஸ்டம் என்னன்னு எழுதணும். ஸோ நேம் ஆஃப் த சிஸ்டம் வந்து மஸ்குலர் சிஸ்டம். மஸ்குலர் சிஸ்டம் மட்டும் வந்து பாடி மூமெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் ஆகாது, அலாங் வித் ஸ்கெலட்டல் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். ஸ்கெலட்டல் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் கூட சேர்ந்து மஸ்குலர் சிஸ்டம்னால பாடி மூமெண்ட்ஸ் வந்து
நடக்குது. 8th கொஸ்டின், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் போன்ஸ் அண்ட் ஃபில் இன் த காலம் பிலோ. ஸோ இந்த இமேஜில் கொடுத்துருக்க போன்ஸ் எல்லாம் என்ன டைப் ஆஃப் போன்னு சொல்லிட்டு கீழே இருக்க காலமில் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆக்சியல் ஸ்கெலட்டன். ஆக்சியல் ஸ்கெலட்டன் கீழே இதெல்லாம் வரும்னா ஸ்கல் வரும், வெர்டிபிரல் காலம் வரும், தென் ரிப் கேஜ். ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன். அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் கீழே ஃபோர் லிம்ப் வரும், ஹிண்ட் லிம்ப் வரும், பெல்விக் கிர்டல் வரும், அண்ட் தென் பெக்டோரல் கிர்டல் வரும். 4th Roman letter, answer the following. 9th question, the skeletal system consists of bones, cartilages and joints. ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 2 questions கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ, how many bones are there in an adult? அடல்ட்டில் வந்து எவ்வளோ போன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 206. அடல்ட்ஸில் வந்து 206 போன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பி, which of the above helps in chewing? அதை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து சீவிங் ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் போன், கேட்லேஜஸ், ஜாயின்ட்ஸ். இதனால தான் வந்து சீவ் பண்ண முடியும். ஸோ சீவிங் ப்ராசஸுக்கு வந்து இந்த போன்ஸும் கேட்லேஜஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் தான் வந்து யூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின், ஹவு லிகாமெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் ஹெல்ப் அவர் மூமெண்ட். லிகாமெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் வந்து மூமெண்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ஏ, லிகாமெண்ட்ஸ். லிகாமெண்ட்ஸ் ஹெல்ப் இன் கனெக்டிங் போன் டு போன். போன் டு போன் கனெக்ட் பண்ணுறதுக்கு லிகாமெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. தென் பி, டெண்டன்ஸ். டெண்டன்ஸ் கனெக்ட் போன் டு மசில். போன் டு மசில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு டெண்டன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. 5th Roman letter, look at the graph and answer the following. 11th question, notice the graph carefully and answer the following questions. ஸோ இந்த கிராஃபை வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு கீழே கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபில் வந்து இது ஃப்ரீக்வன்சி டினோட் பண்ணுது இந்த கிராஃபு. தென் இதில் வந்து எஸ்என்எஸ் அண்டு பிஎன்எஸ் இண்டெக்ஸ் வந்து இந்த கிராஃபில் டினோட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which frequency has the flat line? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் ஃப்ளாட் லைன் டினோட் பண்ணுறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்லீப்பிங் டைமில் இருக்க ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. தென் இங்கே பார்க்கும்போது இங்கேயும் ஸ்லீப்பிங் டைமில் இருக்க ஃப்ரீக்வன்சி ஃப்ளாட்டாக இருக்குது. பிகாஸ் இதான் வந்து ஃப்ரீக்வன்சி கிராஃப். ஸோ இதில் தான் பார்க்கணும். ஸோ ஸ்லீப்பிங் டைமில் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்லீப். தென் பி, when does the frequency go to peak? ஃப்ரீக்வன்சி வந்து எப்போ பீக்கில் போயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்லீப்பிங் டைமில் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஓகேவா? தென் ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்து அன்ஈவனாக இருக்குது. தென் எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து ஹைட்டு இருக்கிறதுலே வந்து ஹைட்டாக இருக்குது. தட் மீன்ஸ் பீக்கில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து எக்ஸசைஸ். ஃப்ரீக்வன்சியில் பாருங்கள், இது வந்து எஸ்என்எஸ் அண்ட் பிஎன்எஸ் இண்டெக்ஸு. தென் இங்கே ஃப்ரீக்வன்சியில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கிறத எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸசைஸ் பண்ணுற டைமில் இருக்க ஃப்ரீக்வன்சி வந்து பீக்கில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸர்சைஸ். 12th கொஸ்டின், COVID-19 virus mainly affect the lungs. So this disease leads to respiratory illness. Look at the graph and answer the following question. இதில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, COVID-19 வைரஸ் வந்து லங்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த டிசீஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணுது. அப்புறம் வந்து கிராஃபை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு கீழே கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், when did this respiratory disease affect more people in India? இந்தியாவில் இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து எப்போ அதிக பீப்புளை வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மந்த்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து குமுலேட்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ், அதாவது கோவிட் கேசஸ் வந்து கவுண்ட் கொடுத்துருக்காங்க. May 1 பார்த்தீங்கன்னா 1 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்திருக்காங்க கோவிட் கேசஸ். May 15 பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவே ஏப்ரலில் பார்க்கும்போது 1000 மெம்பர்ஸ்க்கு வந்து கோவிட் வந்திருக்கு. அட் த சேம் டைம் ஏப்ரல் 15 அந்த ரேஞ்சில் போகும்போது 10,000. தென் மேலே போகும்போது பீக்கில் போயிருக்கு. 1 lakh மெம்பர்ஸ்க்கு வந்து கோவிட் கேசஸ் வந்திருக்கு, கோவிட் வந்திருக்கு. ஸோ எப்போ இங்கே இருக்க கிராஃபில் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக கோவிட் வந்திருக்குன்னா மே மந்தில் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மே. தென் செகண்ட் ஒன் பி, மென்ஷன் த மந்த்ஸ் இன் விச் மோர் தென் 10,000 பாசிட்டிவ் கோவிட் கேசஸ் ரெக்கார்டட் இன் இந்தியா. எந்த மந்தில் வந்து 10,000க்கு அதிகமாக கோவிட் கேசஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 10,000 வந்து இங்கே இருக்குது. இந்த ரேஞ்சில் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே எந்த மந்தில் இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகணும். இங்கே தான் இருக்குது 10,000. அப்போ இது எங்கே இருக்குது? ஏப்ரல் மந்தில் இருக்குது. மந்த்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மந்த்தும்
மே மந்த்லேயும் 10,000க்கு மேலே கேசஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏப்ரல் அண்ட் மே. 6th Roman letter, identify the diagram and answer the following. 13th question, identify the organ and the system and complete the following sentence. Given pictureல இருக்குது என்ன ஆர்கன் அண்ட் அதோட சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கீழே இருக்க டேபிளில் கொடுத்துருக்க பேராமீட்டர்ஸ் கூட ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேப்பில் வந்து கொடுத்துருக்க ஆர்கனோட ஷேப் வந்து பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கிட்னியை தான் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்னியோட ஷேப் வந்து பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். தென் பி லொக்கேஷன், கிட்னி எங்கே இருக்குன்னா ப்ரெசன்ட் இன் த அப்டாமினல் கேவிட்டி. தென் கிட்னியோட ஃபங்க்ஷன் ஃபில்டர் பிளட் அண்ட் ஃபார்ம் த யூரின், பிளட் ஃபில்டர் பண்ணி யூரின் ஃபார்ம் பண்ணுதான். தென் டி ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ், கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட்டோட நேம் வந்து நெஃப்ரான். 14th question, the frontal bone, parietal bone, lower jaw are the parts of skull. Label the parts. ஸ்கல்லோட பார்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்டல் போன், parietal bone அண்ட் லோவர் ஜான்னு. இதை வந்து இந்த பிக்சரில் லேபிள் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க போர்ஷன் தான் வந்து ஃப்ரண்டல் போன். தென் பேக் சைடில் இருக்க போர்ஷன் வந்து parietal bone. தென் இந்த போர்ஷன் வந்து லோவர் ஜா. 15th question, label the marked parts of the skeletal system. இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டமில் மார்க் பண்ணியிருக்க பார்ட்ஸை வந்து லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிப்ஸை டினோட் பண்ணுது. ஸோ இது மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ரிப்ஸு. தென் நெக்ஸ்ட் இஸ் ஸ்பைனல் காலம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபெமர்.